சமீபத்தில் ஓப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல TWS இயர்ஃபோன்ஸ் வந்து மார்க்கெட்டில் கொண்டு வந்திருக்காங்க. சில TWS அதாவது ட்ரூலி ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் வந்து ரொம்ப நல்லவே இருந்தது. என்கோ சீரிஸில் அவங்க கொண்டு வராங்க. சில வாரங்களுக்கு முன்னாடி கூட நம்ம வந்து Oppo Enco Air 2 Proவோட விமர்சனம் நம்ம சேனலில் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது Oppo Enco Air 2. ஸோ இது வந்து எப்படி இருக்குங்கிறத இந்த பதில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து 2500 ரூபா. ஆனால் நீங்கள் வந்து 2000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கலாம். பைலிங் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன். ஸோ இதோட ஒரு யூஎஸ்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஆப்பிளோட ஏர்பாட் மாதிரி இது இருக்குது. ஸோ இது எப்படி இருக்கும், இது 2000 ரூபாய்க்கு இது ஒர்த்தாங்கிறத அந்த பதில் நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து இந்த Oppo Enco Air 2 கேஸ் இருக்குது. கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு கேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸோட மேல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா அந்த லிட் ஓப்பனிங் ஆகுது இல்லையா, அது வந்து ஒரு டிரான்ஸ்லூசன்ட் இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே இருக்கிற இயர்பட் வந்து இதில் வந்து உங்களுக்கு தெரியுது, பார்க்க நல்லாயிருக்கு. மற்றபடி கேஸ் வந்து மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் டிசைனில் சிறுசாக கை கடக்கமாக பாக்கெட்டில் ஜீன்ஸ் பாக்கெட்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு டிசைனில் இது பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து ஒரு எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது. இந்த பகுதியில் வந்து உங்களுக்கு யூஎஸ்பி டைப் சி போட்டு தந்திருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த டிரான்ஸ்லூசன்ட் கேஸ் தான் வந்து இதோட ஒரு ஹைலைட்னு சொல்லலாம், இந்த கேஸோட டிசைனை பொறுத்த வரைக்கும். ஸோ இது எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து கேபிள் இருக்குன்னு நினச்சா நான் கேபிள் அவங்க தரல. ஸோ உங்கள் ஃபோனோட சார்ஜிங் கேபிள் தான் வந்து யூஸ் பண்ணணும். டைப் சி கேபிள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். யூசர் கைடு தந்திருக்காங்க. இது வந்து ரெட் கலரில் கொண்டு வராங்க. எங்கிட்ட இருக்கிறது ஒயிட் கலர், இது வந்து ஒரு ப்ளூ கலர் ஆப்ஷன்லையும் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ இந்த பட்ஸோட டிசைனை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பாடோட டிசைனில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஹாஃப் இன் இயர் டிசைன். இப்போ பொதுவாக நீங்கள் TWS இயர்ஃபோன் நீங்கள் வாங்கும்போது அந்த TWS இயர்ஃபோனில் வந்து இயர் டிப்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ அது வந்து காதுக்குள்ளே நல்ல ஃபிட் ஆகும். ஸோ அது காது உள்ளே போய் இருக்கும் இன் இயர் டிசைன். இது வந்து ஹாஃப் இன் இயர் டிசைன். ஸோ காதுக்கு உள்ளேயும் போகாது, வெளியில் லைட்டாக தொங்கிட்டு இருக்கும். ஸோ ஆப்பிளோட ஏர்பாட் மாதிரியான ஒரு டிசைன். ஸோ எனக்கு பர்சனலாக இந்த டிசைன் வந்து எனக்கு பிடிக்காது. ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பரான இந்த இயர் டிப்ஸ் வச்ச இன் இயர் டிசைனோட ஃபிட் வந்து உங்களுக்கு இதில் கிடையாது. இது ஏதோ தொங்கிட்டு இருக்குமோ, எப்போ கீழே விழுந்துருமோ காதிலிருந்து, அந்த மாதிரி ஒரு எண்ணம் தான் எனக்கு எப்பவுமே வந்துட்டு இருக்கும். ஸ்டெம்மும் வந்து லாங்காக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் காதில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதில் வந்து பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அவ்வளோ கிடைக்காது. ஏன்னா இது காதுக்கு வெளியே தான் இருக்குது, காது துவாரத்துக்கு உள்ளே போகலை. அதனால் வந்து வெளியுள்ள சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்கும். நீங்கள் வந்து பாட்டு அல்லது ஏதாவது கால் பேசிட்டு இருக்கும்போது இந்த பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அவ்வளோ கிடையாது. ஸோ இந்த இயர் டிப்ஸ் கொண்ட இந்த இன்இயர் டிசைன் வந்து காதுக்கு துவாரத்துக்கு உள்ளே போகிறதுனால அதில் வந்து உங்களுக்கு ஃபிட் வந்து நல்லா இருக்கும். ஸோ பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் பெட்டராக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ பாட்டு கேட்டிருக்கீங்கன்னா இது வந்து வெளியே இருக்கிறதுனால உங்களுக்கு பக்கத்தில் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கும் கேட்கும் நீங்கள் என்ன பாட்டு கேட்டிருக்கீங்கன்னு. ஸோ லீக்கேஜ் வந்து கொஞ்சம் இதில் இருக்கும், சவுண்ட் லீக்கேஜ். இது கண்ட்ரோல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹே மெலடி ஆப் கூட நீங்கள் வந்து இதை பேர் பண்ணிக்கலாம். ஹே மெலடி ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி லெவலில் வந்து அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் கேம் மோடுக்கு டாகிள் பண்ணுறதுக்கு இந்த ஆப் மூலமாக போய்க்கலாம். 80 மில்லி செகண்ட்ஸில் வந்து கேம் மோடுக்கு லோ லேட்டன்சியில் போகுது. அப்புறம் வந்து இந்த கண்ட்ரோல்ஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டபுள் டேப் பண்ணி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ட்ராக் போகிறதுக்கோ ப்ரீவியஸ் ட்ராக் போகிறதுக்கோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ட்ரிபிள் டேப் பண்ணி உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அதையும் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ கேம் மோடில் போகணுமோ அல்லது வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து இங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ட்ராக் சேஞ்ச் பண்ணிக்கலாம், வால்யூம் டவுன் அல்ல அப் போய்க்கலாம். கேம் மோடு போகிறதுக்கும் வந்து இங்கேயே வந்து கஸ்டமைஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து ஹே மெலடி ஆப்பில் வந்துருக்காங்க. இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கும் பார்ப்போம். ஸோ வந்து ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து சவுண்ட் லீக்கேஜ் இருக்கும். பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காது. ஏன்னா வந்து இது ஹாஃப் இன் இயர் டிசைன். ஸோ இந்த இயர்ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13.4 mm டயஃப்ரம் டிரைவர்ஸ் வந்துருக்காங்க. வந்து ஒரு டீசெண்டான பேஸ் கிடைக்குது. மிட்ஸ் வந்து நல்லா இருக்குது. அந்த ரெண்டுக்கும் வந்து கொஞ்சம் ஓவர் எம்சைஸ் பண்ணியிருக்காங்க. வால்யூம் வந்து நல்லாவே இருக்குது. ஏன்னா வந்து ஏற்கனவே இருக்கிறது வந்து ஹாஃப் இன் இயர் டிசைன், அதனால் வெளியே இருக்கிறதுனால வால்யூம் வந்து கொஞ்சம் அதிகமாக தந்திருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு காதுக்குள்ளேயும் வந்து நல்லாவே கேட்குது. அப்புறம் ஒரு வார்மான ஒரு மியூசிக் வந்து உங்களுக்கு இதில் கேட்கலாம். ஹைஸ் வந்து கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெட்டராக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்கிறது என்னோட கருத்து. ஹைஸ் வந்து கொஞ்சம் மஃபில்டான மாதிரி தோணுது சில மியூசிக் ஜானர்ஸில். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு ஆடியோ குவாலிட்டி. பட் இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட் ஆடியோன்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதை விட நல்ல ஆடியோ குவாலிட்டி தரக்கூடிய TWS இயர்ஃபோன் வந்து மார்க்கெட் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளூடூத் 5.2 வந்து இது கனெக்ட் ஆகுது. ஸோ இதான் வந்து Oppo Enco Air 2. கால் குவாலிட்டி நல்லாயிருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கோடக் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா SPC மற்றும் AAC கோடக் சப்போர்ட் இருக்குது.
பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் கேஸோடு சேர்த்து மொத்தம் 24 மணிக்கு பேட்டரி லைஃப் இதில் எதிர்பார்க்கலாம். பட்ஸில் வந்து அட் அ டைம் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட பேட்டரி லைஃப் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவான பேட்டரி லைஃப்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜ் பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 1.5 மணிக்கூர் ஆகுது. ஸோ இதை வந்து Oppo Enco Air 2 இதை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஹாஃப் இன் இயர் டிசைன் உங்களுக்கு ஒத்து வருமாங்கிறத முடிவு பண்ணிங்க. ஏன்னா எல்லாருக்கும் வந்து இது ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்குது இந்த ஹாஃப் இன் இயர் டிசைன். ஸோ வெளியே கொஞ்சம் தொங்கிட்டு இருக்கிறதுனால இது வந்து எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு டிசைன் கிடையாது. ஸோ உங்களுக்கு இது அதை யோசித்து பார்த்துட்டு அதை நீங்கள் முடிவு பண்ணி வாங்க. ஒரு ரொம்ப இம்ப்ரெசிவான ஆடியோ குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜ் ஆடியோ குவாலிட்டி கிடைக்குது. கால் குவாலிட்டி நல்லா இருக்குது. பேட்டரி லைஃப்பும் வந்து ரொம்ப பெரிதாகவும் சொல்ல முடியாது. ஆவரேஜ் தான் தந்திருக்காங்க. ஸோ இந்த Oppo Enco Air 2 வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பைரிங் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது ரேஷ்மாஜன். தமிழில் பேசு டெக் தமிழா பாரு.